வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஈரானில் மொசாத் உளவாளிகள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளனர். இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி ஊடுருவினாங்க, அதில் முக்கியமாக கேத்ரின் அப்படின்னு ஒரு பேர் அடிப்படுது. அது குறித்த விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஈரான் அதிபர் கொமேனி தலைமறைவாக மறைவிடத்தில் வாழ்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த 12 நாட்கள் போரில் இருதரப்பும் ஏகப்பட்ட சேதங்கள் நடந்திருக்கு. அதிலெல்லாம் மறுக்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் தரப்பில் பார்த்தீங்கன்னா அவர்களின் ஆயுத பலம் சுத்தமாக டெப்ளீட்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. டெப்ளீட்டட்னா துடைத்து எறியப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லல, துடைத்து எறியப்பட்டு விட்டது. த இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் டோட்டலி டெப்ளீட்டட் அப்படின்னு போட்டு தான் நியூஸில் போட்டிருக்காங்க. அப்படி டெப்ளீட் ஆகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வான்வெளி தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டிய கருவிகள் ஃபுல்லாக சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சான். அதே போலவே வான் பாதுகாப்பு அமைப்பு, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அயன் டோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுவும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. இவர்கள் அனுப்பிய ட்ரோன்களின் தாக்குதல்கள் பெரும்பாலும் தோல்வியைத்தான் கண்டிருக்கிறது. சரியா? இப்போ இவ்வளோ பஞ்சப்பாட்டு இஸ்ரேல் பாட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்காவிடமிருந்து மீண்டும் உதவி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். சரி, இஸ்ரேலில் என்ன நடந்தது? இஸ்ரேலில் இந்த கடந்த அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிஞ்சு 48 மணி நேரத்திற்குள் சுமார் 700 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருமே மொசாட் உளவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த 700 பேரில் 6 பேருக்கு ராஜ துரோக குற்றம் அப்படின்னு சொல்லி செடிஷன் ஆக்டில் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மற்றவர்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் ஒரு லேடி இருக்கிறாங்க, கேத்ரின்னு பேர். அவங்க இஸ்ரேல் குடும்பத்தை சேர்ந்தவர். பெற்றோர் யூதர்கள். ஆனால் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பிரான்ஸ் நாட்டில். அதனால் பிரெஞ்சு குடியுரிமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க பத்திரிகை துறையில் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டு ஈரானில் பத்திரிகையாளராக பணிபுரிந்தார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. சுமார் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி லண்டன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் அந்த கேத்ரின் பெண்மணியை, அவர் மொசாட் உளவாளி, அவர் இங்கு ஈரானில் இருந்த காலகட்டத்தில் மொசாட்டுக்காக பல வேலைகளை செஞ்சிருக்கிறார், அவர் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 700 பேர் இல்லாமல் இந்த கேத்ரின் ஒரு முக்கியமான ஒரு ஹப்பாக செயல்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தொடர்புகள் கொடுப்பதற்கும் செய்திகளை சேகரிப்பது, செய்திகளை மொசாட்டுக்கு அனுப்புவது போன்ற வேலைகளில் பல காலமாக ஈடுபட்டு இருக்கிறாரு. இவங்க தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கேத்ரின் அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இந்தியாவோட நியூஸ் ஏஜென்சியில் பேசியிருக்காங்க. ஏஎன்ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஏஎன்ஐக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியில் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முழுமையாக நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஈரான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ரொம்ப துல்லியமாகவும் குறிப்பாகவும் விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை நம்ம வெளியே இப்போதைக்கு சொல்ல முடியாது. சொன்னால் இன்னும் தேடப்பட்டு கொண்டு இருக்கும் மற்ற உளவாளிகள் உஷாராயிடுவாங்க. அதனால் நாங்கள் இப்போதைக்கு மேற்கொண்டு செய்திகளை வெளியிட முடியாது அப்படின்னு ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த 700 உளவாளிகள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய செய்தி இருக்குது. அந்த இன்ஃபில்ட்ரேஷன் பல காலமாக நடக்குதுங்க. ஏன்னா இந்த ஆசிய நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த நாடாக இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு பணம்
பின்புலத்தை காமிச்சிட்டிங்கன்னா அந்த நாட்டுக்கு விசா வாங்குறது ஈஸி. அதோடு சேர்ந்து அந்த நாட்டிலே நான் வந்து தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னமும் ஈஸி. அதுலேயும் இவங்க பெரும்பாலும் வரக்கூடியது எந்த ரூட்டில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்காரனாக உள்ளே வர மாட்டாங்க. ஒன்று அர்ஜென்டினாவிலேருந்து வந்தேம்மா, இல்லைனா பிரேசில்லேருந்து வந்தேன்னு சொல்லுவான், இல்லைனா அமெரிக்காவிலேருந்து வரேன்னு சொல்லுவான், இல்லைனா இங்கிலாண்டில் கூட அதிகமாக வரமாட்டாங்க. இந்த 3 நாடுகள்ல இருந்தால் பெரும்பாலும் வர்றது. என்னென்னா இங்கேருந்து போய் அந்த நாட்டு டாக்குமெண்ட் எதையாவது ரெடி பண்ணிக்கிட்டு அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற நபராக தன்னை மாற்றிக்கொண்டு இதை வந்து உளவாளிகள்னோடனே நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் போல சரன்னு ஒரு ஃப்ளைட்டில் வந்தார், அங்கேருந்து டைவ் வச்சார், உள்ளே வந்து பாம்பு வச்சார், இல்லை பாம்பை எடுத்தார், அப்படியே அடுத்த ஃப்ளைட்டில் ஏறினார், நீர்மூழ்கி கப்பலில் போய் திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி இங்கிலாந்து வந்துட்டாருன்னுலாம் படம் பார்க்குறோமே. அந்த மாதிரிலாம் நடக்காது. உளவாளிகள்லாம் எப்படி நடக்கும்னா அந்த உளவாளிக்கு எந்த நாடு வந்து அசைன் பண்ணுறாங்களோ அந்த நாட்டுக்கு அவங்க போய் சேர்றதுக்கே ஒரு 7-8 வருஷம் ஆகிடும். அதாவது இஸ்ரேல்ல இருந்து ஒரு நபர் வந்து, இது வந்து முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையே சொல்றேன். இஸ்ரேல்ல ஒருத்தர் வந்து நான் மொசாட்ல சேர்றேன்னு சொல்லி கேட்ட உடனே சேர்த்துக்கிட்டு நீ போய் சிரியால போய் உளவு வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிரியா நாட்டுக்கு உளவு வேலை போறதுக்கு இவர் எங்க போறாருன்னா முதல்ல இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்கா போறாரு, அமெரிக்கால இருந்து அர்ஜென்டினா போறாரு, அர்ஜென்டினால போய் அர்ஜென்டினா குடியுரிமையை வாங்குறாரு. அப்ப அவர் பேர் கரீம்னு மாத்திக்கிறாரு. சரியா? இந்த பெண்மணி சொன்ன இப்ப கேத்ரின், பேர் கேத்ரின், ஆனா தன்னை ஷியா முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க. ஷியா முஸ்லீம்னு சொல்லிட்டு தான் ஈரானுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்போ குடும்ப பின்னணி இருந்தது யூத பின்னணி, வச்சிருக்கிற பேரை பார்த்தோம்னா கிறிஸ்தவ பின்னணியில இருக்கு. அதன் பிறகு பேரை எப்படி மாற்றியிருக்கிறாங்க, தன்னை ஒரு ஷியா இஸ்லாமியராக தன்னை மதம் மாற்றி கொண்டதாக அறிவித்து தான் ஈரானுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற நபரும் இதே போல தான் அர்ஜென்டினாவில் தன்னை இஸ்லாமியராக அடையாளம் காட்டிக்கொண்டு அர்ஜென்டினாவிலிருந்து சிரியா கூட நான் வியாபாரம் பண்ணுறேன்னு வியாபாரம் பண்ணியிருக்கிறார். அதன் பிறகு வியாபாரம் காரணமாக நான் சிரியா நாட்டுக்கே வரேன்னு இருக்காரு. அங்கே உள்ள வந்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை செலவு பண்ணி, ஏன்னா ஒரு அரசாங்கமே இந்த பணத்தெல்லாம் கொடுக்க போகுதுன்றப்ப இவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணம் லீகலாக அவருக்கு பிஸ்னஸில் வந்த ப்ராஃபிட்டுன்னே அக்கௌண்ட்டில் வந்துடும். அர்ஜென்டினாவில் அவருக்கு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி பேர் மட்டும்தான் இருக்கும். இஸ்ரேல் அரசாங்கம் வந்து அங்கே வேணுங்கிற பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், எனக்கு அர்ஜென்டினாவில் செஞ்ச பிஸ்னஸில் வந்த லாபம்னு சொல்லி அதை லீகல் மணியாகவே சிரியாவுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து என்ன பண்ண வேண்டியது, இந்த அரசியல்வாதிகளுக்கு பார்ட்டி வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது, அவங்களுக்கு கடன் கொடுக்கறது, லாவிஷாக அவங்கள கவனிக்கிறது, இப்படியே அவர்கள் கூட நெருக்கமாகி அந்த நபர் கடைசியாக எங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார். அதாவது இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நபரை சிரியா நாட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த நாட்டு அரசாங்கத்துக்குள்ளேயே கொண்டு போய் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே ஆக்கி உட்கார வச்சுருந்துருக்காங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி, லட்சங்கள்லாம் சொல்ல முடியாது, கோடிக்கணக்கில் இருக்கும். அதன் மூலமாக அவருக்கு கிடைச்ச என்ன வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலைவன பிரதேசங்களில் நம்ம இராணுவ வீரர்கள் தங்குவதற்கு நான் அதாவது இளைப்பாறுவதற்கு யூக்கலிப்டஸ் மரம் நட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இடங்களில் பல 100 இடங்களில் நட்டு வைக்கிறாரு. இப்படி நட்டு வைக்கும்போது இதுலேருந்து என்ன தெரியுது, ஏதோ ஒரு மரம் இருக்குது பாலைவனத்தில் நடுவில் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் ஏற்கனவே அங்கே இஸ்ரேலுக்கு செய்தி அனுப்பியிருப்பார், இந்த இடத்துலலாம் இராணுவ வீரர்கள் முகாமிடுவாங்க அப்படின்னு. அப்போது இஸ்ரேல் இராணுவம் வந்து தாக்குதல் நடத்தணும்னா எங்கேயோ போய் கண்மூடித்தனமாக குண்டு போடணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக பின் பாயிண்ட்டாக எங்கெல்லாம் அந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கோ அந்த இடத்துல டம்னு போட்டால் போடுற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் 1000 சோல்ஜர்ஸ் செத்து போவாங்க. இப்படித்தான் சிரியாவின் இராணுவ பலத்தை நாசமாக்குனது இந்த இஸ்ரேல் உளவாளி. இப்படி நடந்த பிறகு எப்படியோ கடைசியாக சிரியா அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க. சிரியாவோட உளவுத்துறையை கண்டுபிடிச்சி அவரை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போட்டு கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் வந்து அவரோட பிணம் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு அப்படியே தொங்க விட்டுருந்தது. அதன் பிறகு அவர் அங்கேயே புதைக்கப்பட்டாருன்னு வைங்களேன். அப்போ கூட அவர் இறந்து பல காலத்துக்கு பிறகு அவங்க குடும்பத்தை சேர்ந்த மனைவி மக்கள்லாம் வந்து எங்கள் பெற்றோரோட எங்கள் அப்பா ஒரு உடவுல கொடுங்க நாங்கள் அடக்கம் பண்ணணும்லாம் கேட்டிருக்காங்க. சிரியா அரசாங்கம் மறுத்து விட்டது. இன்னைக்கு வர சிரியா அரசாங்கம் இஸ்ரேலை மிக கடுமையான எதிரியாக பார்ப்பதற்கு முக்கிய காரணமே இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு ஒரு மொசாட் உளவாளி உள்ளே வந்தது தான். அதை போலத்தான் இப்போ ஈரான்லேயும் இந்த உளவாளிகள் முழுவதும் வேட்டையாடப்படுகிறார்கள். என தாக்குதல் நடந்த இடங்கள் அது போன்ற இடங்கள். இப்படி எப்படி துல்லியமாக இந்த இடத்த குறி வச்சு அவங்களால தாக்க முடிஞ்சது
அப்படின்றதுக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் இறங்கும்போது தான் முழுமையாக இந்த ஸ்பை நெட்வொர்க்கு மாட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 700 உளவாளிகள். அதில் உடனடியாக 6 பேர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸோ ஈரானின் இந்த தேடுதல் வேட்டை, இந்த ஒற்றர்களை வேட்டையாடும் வேலை தொடருமா அப்படின்னா, அவங்க நாட்டு அரசாங்கத்திலிருந்து வந்த அறிவிப்பின்படி இன்னும் கடுமையாக தொடரும். அது மட்டும் இல்லை, இன்னும் வேற எங்கெல்லாம் டைப் இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம். இஸ்ரேலோட உளவாளிகள் வேறு எந்தெந்த நாடுகளில் எங்கெல்லாம் எந்தெந்த வடிவத்தில் ஒளிஞ்சிருக்கிறாங்கன்ற ரகசியங்களையும் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு ஈரான் அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதை குறித்து தொடர்ச்சியான என்ன முன்னேற்றங்கள் வருதுன்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.